அதை என்ன செஞ்சார்? எரி உண்ண தீ பிடிச்சி எரியும்படியா என்ன செஞ்சாரா? தீலாம் வைக்கல, சிரிச்சாரு, குப்புன்னு எரிஞ்சிட்டு. சரியா? சிரிச்சா இது எரியும், விழிச்சா காமன் மன்மதன். அப்புறம் என்ன வேற? மிதிச்சா ராவணன் அழியலையே, காலன் யமன். ஒரு உத கண்ணு ரெண்டு எகிரி கீழே விழுந்தது, குருதி கொட்டுச்சு, உயிர் போயிட்டு. காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு. காலனுக்கே காலன் இல்லையா? திருப்பி அவனுக்கு படைச்சு அவன் தொழிலை அவனுக்கு கொடுத்தாரு. அவனுக்கு உயிரெலாம் போயிட்டு. கால சம்ஹார மூர்த்தி எங்கே இருக்காரு? திருக்கடவுர். சரிதானே? காலன்னு சொல்லலாம், கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்லலாம். சரி. மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அண்ணா. என்னைக்காவது அண்ணான்னு கூட்டிருப்போமா? அவரை கூட்டிருப்போமா? சாமி சாமி சாமின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ அத்தாவாக பார்த்தாச்சு, அண்ணேன்னு பார்த்தாச்சு, ஆயாவாக பார்த்தாச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? அண்ணா. அண்ணானா யாரு? அண்ணானா யாரு? என்ன? அது அண்ணா. அண்ணாமலைன்னு வந்துடுது. அண்ணாங்கிறது யாரு? கூட பிறந்த சகோதரன். அதுக்கும் சுவாமி அப்படி நம்ம நினைக்கலாமா? சுவாமியை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தோழராக இருக்கட்டும்மா, ஆனால் அண்ணான்னு சொல்லிட்டார்ல. தோழர் வேற சகோதரர் வேற இல்லாமா? அண்ணான்னு சொல்லிட்டார. வேற யாராவது சொல்லியிருக்காங்களா சுவாமியை வந்து இப்படி நினைக்கும்? அதில் மாமனும் மாமியும் தானே வருது. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். உடன் தோன்றின உடன்பிறப்பு. சரியா? அவர் எங்கே, நம்ம எங்கே? அவர் அனாதி, நம்ம ஆதி. சரியா? அவருக்கு பிறப்பிறப்பே கிடையாது, தோற்றக்கேடே கிடையாது, நமக்கு எல்லாம் உண்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? உடன் தோன்றினராய். அப்பர் சுவாமி தேவார். சரியா? சரி. ஆக இவரும் அழகாக அப்படி சொல்கிறாரு. அண்ணா உனக்கு ஆழாய் இனி. சரி. அடுத்து ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆனாய். முதல்ல ஊனு இல்லையா? அதுக்கப்புறம் உயிர். சரிதானே? அப்புறம் உடல். சரியா? ஊன்கிறதுமே ஆகுபேர் சதை. அது வந்து ஆகுபேராக உடம்பை குறிக்கும் ஊனுங்கிறது. அப்புறம் உயிர். நமக்கு உயிராக இருக்கிறது யார்? நான் அப்போ எங்கே இருக்கான்னு கேட்கும்போது நீங்கள் யாருமே என்ன சொல்லலை? உயிருக்கு உயிராக இருக்காருங்கிறத என்ன சொல்லலை. உயிருக்கு உயிராக இருக்கார். உடம்பில் இருக்கிறது கரெக்டு, ஆனால் உயிருக்கு உயிராக எப்போதுமே இருக்கார். சரியா? அடுத்து உடலாக இருக்கிறார், உடல்லையும் இருக்கார். அப்புறம் உலகத்துலேயும் இருக்கார். உலகத்தில் இருக்காரா? எங்கே இருக்கார் உலகத்தில்? நீங்கள் இந்த சர்வ வியாபகம் சொல்லி என்கிட்ட எஸ்கேப் ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். அணுவில் இருக்கார், அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய். அவனுக்கு ஒரு கரவொலி டக்குன்னு நாங்கள் இந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைலாம் சொல்லும்போது, நேற்று பூரா பொடி வாண்டுகள் எனக்கு திருச்செந்தூரில். இது வாலிப பிள்ளை இல்லையா? இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு குறிக்கோளோடு படிக்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. கண்ணின் மணியில் அதெல்லாம் உடம்புல இருக்குப்பா. நீங்கள் உலகத்துக்கு எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். யார் சொன்னா? சித்ராவா? அட்டமூர்த்தியாக. வானாகி மண்ணாகி சொன்னது யாருமா? அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க. ஓகே, கரவொலி கொடுத்துருங்க. வானாகி மண்ணாகி வழினா காற்று, ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி. நம்மளை ஆட்டி வைக்கிறதே யாரு தான்? ஆனால் அவரை ஆட்டி வைக்காரு நமக்கு தெரியல. உள்ளே இருக்கிறதுன்னு தெரிய மாட்டேக்கு. கூப்பிடாம தான் வந்திருக்காரு, இருந்து சூப்பரைஸ் பண்ணுறாரு, அதுவும் புரிய மாட்டேங்குது. ஆட்டு விற்கிறாரு, அதுவும் புரிய மாட்டேங்குது. காட்டு விற்கிறாரு, அதுவும் புரிய மாட்டேங்குது. அதனால் காட்டு உபகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை இதுகளுக்குன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து காணும் உபகாரத்தையும் பண்ணுதாருன்னு சித்தாந்தம் சொல்லு. அதே தான். ஆமாம், தோற்பாவை. யார் சொன்னது? கரவொலி கொடுத்துருங்க. வெரி குட். ஓசை ஒளி. என்ன சத்தம்? காலையில் மழை பெய்யும் போது இடி, மிந்தினா இடியாக தெரியும். இப்போது
இப்போ இடி சத்தம் கேட்டால் யார் ஞாபகத்துக்கு வரணும்? சுவாமி ஞாபகத்துக்கு. ஓசை இல்லையா? ஒலி காலையில் வந்து இல்லை, அது ஒளி. ஒலி ஒலி காலையில் எழுந்திரிச்சா அழகாக. எங்கள் வீட்டுக்கெல்லாம் மயில் நேர்லேயும் வரும், கத்தவும் செய்யும், சத்தமும் கேட்கும், தள்ளி நின்று கத்தவும் செய்யும். நல்ல ஜம்முன்னு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். சமயத்தில் 3 பேராக வேற வருவாங்க. நடுவில் ஒரு பெரிய மயில், 2 பக்கம் 2 குட்டி மயில். வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் வந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்க சொல்லும். அது மயில் தான் தெரிஞ்சாலும் தள்ளி போதுக்கே சொல்ல, அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதனால் அப்படி வெரி குட். நிறங்கள் ஓர் 5 உடையவர். நிறத்தை பார்த்தா அவரை பார்க்க தெரியணும். நிறத்தை பார்த்தா கடையில் போய் என்ன கலரில் சேலை எடுக்க சட்டை எடுக்கன்னு பார்த்தா போதும். அது அந்த நிறத்தில் யார் இருக்கா? நிறங்கள் ஓர் பேர் என்னம்மா? கனி. கனி அழகா கனி போல ஒரு செய்தி சொன்னாங்க. என்னம்மா? வெரி குட். வாச மலரெல்லாம். சரி, மலரில் அவர் இருக்கிறதுனால நமக்கு நன்மையா தீமையா? மலரில் அவர் இருக்காரு, நமக்கு அதனால நன்மையா தீமையா? அதை பறிக்கும்போது தொந்தரவு பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். வேற யாராவது இந்த மலரால் எனக்கு இந்த கஷ்டம்னு பாடியிருக்காங்களா? என்ன சொன்னார்? பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. பூவில் நீ இருக்க, ஒன்றை பறித்து உனக்கு எப்படி போட? பூவில் நீ இருக்கேல்ல ஐயா, ஒன்றை பறித்து நான் எப்படி உனக்கு போடுறது? நமக்கு அதெல்லாம் தெரியல. கடன்னு போனோமா தோட்டத்தில், கையில் கொண்டு போனோமா, பறித்து போடு மடன்னு. அவரை வீட்டில் கூட போட்டு பருத்தி போட்டு என்ன செய்யணும்? கெட்டு. அது கெட்டும்போது அந்த பூ வந்து சாமின்னு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அதை தான் சொல்கிறேன், தியரிட்டிக்கலாக படிக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினம் சுவாமி கூட எங்கெல்லாம் இருக்கீங்கன்னா ப்ராக்டிக்கலாக யோசிங்க. பூவை பார்த்தா அவர் ஞாபகம் வரணும், சரிதானே? பழத்தை பார்த்தா அவர் தானா? யார் சொல்லியிருக்கா? கனியை பார்த்தா அவர் ஞாபகத்துக்கு வரணும். யார் சொல்லியிருக்கா? கற்றவர் உண்ணும் கனியை போற்றின்னு ஒன்று, கற்றவர் விழுங்கும் கனியை இல்லையா? அப்போ அது கற்றவர்கள். எதை கற்றவர்கள்? பிஏ, பிகாம், எம்எஸ்சி, ஞான நூல் இல்லையா? இதை படித்தாதான் அந்த பழத்தை சாப்பிடும்போது பழமாக சுவாமி இருக்கார். பண்ணில் ஓசை பழத்தில் சுவை. அந்த பழ என்ன டேஸ்ட் அந்த மாம்பழம்னு சொல்லுவோம். ஆனால் அதில் ருசியாக இருக்கிறது யார்? இனிமையாக இருக்கிறது யார்? தேன் எப்படி இருக்கும்? நான் சொல்லி முடிச்சுக்கலாம், அவன் சொல்லிட்டான். தேனாய் அமுதமுமாய். அப்பா, அமுதம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தேனை குடிக்கும் போதே அமுதத்தையும் சேர்த்து நினச்சிடும், சரிதானா? வெரி குட். கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனார். அது பெரும்புலர் காலை மூழ்கி அந்த பாட்டு தானே? அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு நாள் மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு. சிவபூஜை பண்ணுறவருக்கு கரும்பினில் கட்டி போடுவார் கடவுர் வீரட்டனாரே, சரிதானா? லட்டு மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்ன செய்யணும்? அல்ல, அதை பூரா நம்ம அனுபவிக்க கற்றுக்கணும். நம்ம பெரிய பொக்கிஷம், பெரிய செல்வர்கள் நாமெல்லாம். அந்த சொத்தை அனுபவிக்க தெரியும். அனுபவிக்க தெரியலன்னா நம்ம யார்? ஏழை தான். சரி, ஆனால் ஒரு கஷ்டம் என்னன்னா, ஜென்ஸுக்கு கூட பரவாயில்ல, ஆனால் லேடிஸ்க்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுனால, எங்களை மாதிரி இந்த பாடம் சொல்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆன்லைன்லேயும் கிளாஸ் இங்கேயும் கிளாஸுங்கும் போது இதுக்கு பூரா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒசத்தை கீழே வைக்க முடியாது. ஆனால் வயிற்றில் மணி அடிக்கும், கிச்சன்லேயும் வேலை நமக்காக காத்துக்கிட்டே இருக்கும். இதை போட்டுட்டு எந்திரிச்சு அங்கே போகவும் முடியாது, போகாமல் தீரவும் செய்யும். ஆமாம், கண்டிப்பாக. அவங்க எல்லா சலுகையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒழுங்காக அவங்க வேலையை பார்த்தா தானே நான் வெளியே வரலாம் இல்லையா? போதும், நீ படித்த அளவு உன்னோட இருக்கக்கூட வீட்டில் இருக்குன்னு சொன்னால் என்னால் வர முடியாதுல்ல. சரி, நேற்று கூட பல் எடுத்துருக்கு. அதனால் நேற்று ஒன்றாவே திருச்சி. முந்தா நாள்லாம் கட்டும் சிவியரான பெயின், பஸ்ஸு வச்சுருந்தது. அப்புறம் முந்தா நாள் முந்தா நாள் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு, நேற்றும் என்ன மாத்திரைலாம் சாப்பிட்டு ஒத்தையில் வீட்டில் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்களோன்னு ஒன்றாவே கூட்டிகிட்டு போயிட்டு, அங்கே ஒரு பையன் இருக்கான், இந்த ஆதி மூலம்னு சொன்னால, அவன் எப்போதும் வீட்டில் விட்டு தங்க வச்சுருவான் ஏசியை போட்டு. அதனால் அங்கே போங்கன்னு. ஆனால் அவங்க நேற்று அங்கே போகல, கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. இந்த வந்துட்டோம் டாக்டர்னு அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக வந்து இறங்கி பல்லை எடுத்தால் உடையுது. அந்த உடஞ்ச பல்ல திருப்பி அந்த பார்ட்டையும் பார்த்து எடுத்துருக்கு. என் பையன் சொன்னால் திருப்பி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள்,
ஏன்னா இதே டாக்டர்கிட்ட நான் எடுத்த பல்லில் ஒரு பீஸை நான் போன வருஷம் எடுத்திருக்கேன். அதனால் உள்ளே இருக்காமல் இருக்க படுத்திக்கிட்டே இருக்கும், அதை பார்த்துருங்க அப்படின்னா. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிட்டு வரட்டான்னு கேட்டுட்டு இன்றைக்கி வாரீங்களான்னு. இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கேன், நான் சரி ரெஸ்ட். சரி, அடுத்தது பார்ப்போம்மா. ஏற்றார் புறம் மூன்றும். அம்மா இதில் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிட்டலாமா? உலகா இருக்கார், வானா இருக்கார், நிலனா இருக்கார், கடலாக இருக்கார். அப்போ கடற்கரைக்கு பீச்சுக்கு போகக்கூடாது. பீச்சுக்கு போய் கடலை பார்த்து கால் நினச்சது குதியாட்டம் போடுறதெல்லாம் வேறு விஷயம். கடலை பார்த்தோன்னே யார் ஞாபகத்துக்கு வந்துடணும்? கடலா நாய். சரியா? மலையை பார்த்த உடனே ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஏன்னா நம்ம கைலாயமாக பார்ப்போம். ஊட்டி கொடைக்கானல்லாம் அப்படி பார்க்க மாட்டோம். ஆனால் இப்படி பார்க்க பழகணும். ஆமாம், மீதி எல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்தால ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய். சிலைன்னா என்னது? வில்லும் அம்பும். ஏற்றார் புறம்னா எது? எந்த புறம்? மழையை பார்த்தா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? அந்த வரி சொல்லுங்க எனக்கு. அந்த வரி எங்கே வரும்? எதில் வரும்? குட், வெரி குட். நம்மளுக்கு ஒரு கரவலி. மார்கழி மாதம் பூரா கோவி படித்தோமே. திருவம்பாவை எடுத்து பாருங்கள், எங்கே மழையை பற்றி வருதுன்னு பார்த்து அந்த வரியை சொல்லுங்கள். 16வது பாட்டு. அடுத்து கரவலி. அப்பப்பப்பப்ப காதெல்லாம் அப்படி குளிர்ந்துருக்கு எனக்கு. பாடல் வரி. இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ. இப்போ இந்த மழையை பார்த்தா அம்பாள், சுவாமியோட அருளாகிய அம்பாள் ஞாபகத்துக்கு வருதா? மழை பெஞ்சிருக்கேன், வீட்டில் என்ன நினைதோ தெரியல, துணி காய்ப்பட்டோம், அது வரக்கூடாது. அது லௌகியம். மழையை பார்த்தோடனே அம்பாள் ஞாபகத்துக்கு வரணும். சரியா? சரி, என்ன செய்ய, நம்மளையும் கஷ்டப்பட்டு தான் நம்ம தேத்தி வெளியே கூப்பிட்டு வரணும். ஏன்னா சார்ந்ததன் வண்ணமாக மாயையை சார்ந்திருக்கும். எது மாயை? உலக மாயை, உடம்பு மாயை. இந்த 2 மாயையில் இருந்துட்டு ரொம்ப தெளிவாக எப்படி இருக்க முடியும்? அது சார்ந்ததன் ஒன்றா இருக்கணும். நம்ம அப்பப்போ சாமி என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? சூரியனையும் சந்திரனையும் பார்த்தா வலக்கண்ணு இடக்கண்ணு. விளக்கேற்றுறீங்க, இல்லை அடுப்பை பற்ற வைக்கிறீங்க, நெருப்பை பார்த்தா நெற்றிக்கண்ணு. சரிதானே? திருமேனியே அழல் போலும் திருமேனி தானே? அவத்துக்கோ. யாருக்கு அழல் போல வந்தார்? திருமாலுக்கும் பிரம்மனுக்கும். அவனுக்கு ஒரு கரவலி. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கான். சரியா? எனக்கு இப்படி டக்குன்னு ஆன்சர் பண்ணியாச்சுன்னா எனக்கு ஒரு பரம சந்தோஷமாக இருக்கும். சரி, ஆச்சு. அவங்களுக்கு அப்போ என்ன தான் நடந்தது? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு காட்சி கிடைக்கலையோ? அவர் தேடுனா கிடைக்கலன்னு ஒத்துக்கிட்டாரு, அவர் பொய் சொல்லிட்டாரு, அது நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆமாம், அதனால என்ன நடந்துச்சு? தவற உணர்ந்து செருக்க விட்டு வணங்கினதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? 2 பேருக்குமே காட்சி கொடுத்துட்டாரு. ஆனால் வழிபாடு வந்து பெருமாளுக்கு மட்டும் உண்டு, பிரம்மனுக்கு கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பிரம்மா கோயில் படு பிரபலமாயிட்டு இருக்கு. சரியா? பிரம்மாவால் நம்ம தலையெழுத்தை மாற்றிட முடியும் தானே? தலையெழுத்தை எழுதுறவரே அவர் தானே, அப்புறம் ஏன் மாற்ற முடியாது? ஏன் மாற்ற முடியாது? 5 தலை இருந்தது. நானே பிரம்மம்னு சொன்ன தலையை கிள்ளி கையில் வச்சிருக்காரு கபாலத்தை. அப்போ படைத்தல் கடவுளாகி அவரோட தலையவே என்ன செய்ய முடியல? படைக்க முடியல. அப்புறம் எப்படி அவர் மற்றதெல்லாம் தலையெழுத்தெல்லாம் மாற்ற, தான் தலையெழுத்தையும் என்ன செய்ய முடியல? மாற்ற முடியல. அப்போ வேறு யார் தலையெழுத்து அவரால் என்ன செய்ய முடியாது? சரி, அப்போ நம்ம வேலைகளெல்லாம் யார் கணக்கு எழுதுவா? சித்திரகுப்தன் தானே? இல்லை, சித்திரகுப்தன் தானே எழுதுவார். நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்க எல்லாரும்? எனக்கு தெரியாதெல்லாம் சொல்கிறீங்க எல்லாரும். எனக்கு தெரியாதெல்லாம் சொல்கிறீங்க. சிவபெருமானா எழுதுவார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா எனக்கு தெரியாத மாதிரி நான் சொன்னதானே வரும். சரி, ஆக அது முடிஞ்சது. தேற்றாதான சொல்லி திரிவேனோ செக்கர் வான்நீர். ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாம்.
உனக்கு பகையாக எதிர்த்தவர்களுடைய முப்புறத்தையும் நீ என்ன செஞ்ச? தீ உண்ணும்படி அழித்தாய். ஜடை எப்படி இருக்குது? சிவந்த ஜடை. சுவாமிக்கு ஜடை அவர் சிவப்பாக இருக்கார், பவளம் போல் மேனி பார்த்துட்டோம் சரியா, அல்லது பொன்னார் மேனியெல்லாம் இருப்பாருன்னு பார்த்துட்டோம். ஜடை சிவப்பாக தான் இருக்குமா? எங்கே? செஞ்சடை எப்பர் எங்க? திருப்பனந்தாள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார் சுவாமி. கருவறை நிறைய இருப்பார், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வர்றதுக்கே மனசு வராது. காசி மடம், திருப்பனந்தாள் மடம். காசி மடத்தை ஸ்தாபித்தது குமர, அவருக்கு ஒரு கரவலி. சரி, ஆக அந்த சிவந்த ஜடையில் ஆகாய கங்கையை தாங்கி இருக்கிறார் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறாராம்? அந்த பெருமையெல்லாம் அறியாமல் நான் பாட்டுக்கு ஒன்று இவ்வளோ நேரம் பேசி தீர்த்துட்டேனே, இது எதில் ஒன்று சேர்க்க நமக்கு பொருந்தும். எத்தனை காலம் சிவபெருமானை பற்றி தெரியாமல் இருந்திருக்கோம் இல்லை? இவரை விட வேறு யாரெல்லாமோ பெரிய கடவுளாக நினச்சி வழிபட்டுருப்போம், சிறு தெய்வங்களையெல்லாம் வழிபட்டு. ஆனால் என்ன சிறு தெய்வங்களை வழிபட்டதில் ஒரு பெனிஃபிட் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க? அவ்வளோதான், அதுதான் இவங்களும் சொன்னாங்க. நம்ம சிறு தெய்வங்களை கும்பிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. பவர்லாம் யார்கிட்டேருந்து வருது? எங்களுக்கு பவர் கொடுக்குறதே யார்? ஆளினாலாம் ஒருத்தர் இருக்கார், அவர் தான். வாங்க நாங்கள் கொண்டு அவர்கிட்ட விட்டுருதோண்டு நம்மளை கூட்டு கொண்டு யார்கிட்ட விட்டுருவாங்க. அதனால் எல்லாரையும் பாருங்கள், பிள்ளையார் கோயிலே குடியிருந்தவங்கள பாருங்கள் சிவன் கோயிலுக்கு வந்துடுவாங்க. முருக பக்தராக பால் குடம் எடுத்து காவடி எடுத்தவங்களா பாருங்கள் இங்கே வந்துடுவாங்க. அம்பாள் அம்பாள் அம்பாள்னு அம்பாள் கோயிலாக அம்மன் கோயிலாக தேடி போயிட்டே இருந்திருப்பாங்களா, அவங்க அப்புறம் இங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் எல்லாரும் கூட்டி கொண்டு வந்து எங்கே விட்டுருவாங்க? யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகம்தான் வருவார். சரிதானே? யாதோர் தேவர் எனப்படுவோர்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவன் மற்றில்லை. ரெண்டாவது சொன்னது தோத்திரம், முதல்ல சொன்னது சாத்திரம். தோத்திரம் சாத்திரம் ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் யாரை கும்பிட்டாலும் உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது சாட்சாத் பரமேஸ்வரன். சரி, அடுத்து மழுவாள் வலன் ஏந்தி மறையோதி மங்கை பங்கா. கையில் மழு வச்சுருக்காரு. எதுக்கு? நம்மளை வெட்டதுக்கா? எதுக்கு? வினையெல்லாம் அறுக்கிறதுக்கு. அப்புறம் மறையோதி, மறைனா என்னது? 4 வேதங்களையும் அருளியது யார்? ஓதுறது யார்? அருள்னாரு சாமி. பாடுறது சட்டுன்னு அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டு கேளுங்க, சாமிகிட்ட சொல்லிடுவார்ல, படிச்சுன்னு போடுங்க, மெசேஜ் போட சொல்லுங்கள் சாமிகிட்ட. அதாவது வேதத்தை அருளியதும் அவரே, வேதத்தை ஓதுபவரும் அவர். வேதியா வேத கீதா. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு எப்படி வாராராம்? வேதத்தை படிச்சுக்கிட்டே வெண்ணூல் பூண்டு வாராராம், பூதப்படை சூழ வாராராம். அப்படியே அதெல்லாம் படிச்சிங்கன்னா தியானம் ஜம்முன்னு வரும். தியானம் பண்ணணுன்னா அந்த பாட்டெலாம் படிக்கணும். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு படித்து பாருங்களேன். குனித்த புருவமும் கொவ்வை மாசில் வீணையும், இதெல்லாம் படிச்சுட்டு கண்ணை மூடி உட்காருங்க, அப்படியே தியானத்துக்கு போகலாம். இல்லைன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் எங்கேயாவது போகணும். இந்த பாட்டெல்லாம் படித்து தியானம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் குறையும். சரிதானே? சரி, அடுத்து சொல்லுங்கள். அப்போதே நேயர் விருப்பமாக இவங்க இந்த வரியை சொல்லிட்டாங்க. தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன்ன தொழிலே. சுவாமிக்கு ஒரே தொழில் தான். என்னது? தன்னை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவங்களோட துயரெல்லாம் நீக்கிறது. சரிதானே? துயர் தீர்ப்பாருங்கிறது வேற எங்கேயாவது பாடியிருக்கா? யாராவது பாடியிருக்காங்களா? பாடிய அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. யார் பண்ணது? இவரே தான். சுந்தரம் சாமி தானே சிந்திச்சுட்ருக்கோம், இவரே தான். சரியா? பாட என்ன நீங்கும்? துயர். இதில் இருக்கிறத எனக்கு அப்படியே சொல்லணும். பாட என்ன நீங்கோ? நீங்கள் வினைன்னு சொல்கிறது ஜென்ரல். இப்போ நம்ம படிக்கும்போது எப்படி வருதோ அதை எடுத்து உள்வாங்கி சொல்லும். என்னம்மா? செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அழகா. சுவாமி அழகனா? சுந்தரன். சொக்க வச்சிருவார். சொக்கன் எல்லாரும் என்ன செஞ்சிருவார்? நம்மளாம் சொக்கித்தானே கிடக்கும் அவர்கிட்ட. எல்லா ஆன்மாக்களும் அவர்கிட்ட சொக்கித்தான் கிடக்கும். சரிதானா? உனக்கு ஆளா இனி அல்லேன் என்ன. அதுக்கப்புறம் நான் எப்படி இப்படி சொன்னேன்னு சொல்லி வருத்தப்படுறேன். காரூர் புனல் எய்தி
கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆரூரன் எம் பெருமாக்காள் அல்லேன் எனலாம். சிவா திருச்சிட்டம்பலம் நல்லா நடக்கட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி 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 திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம். இல்லை சிவா, நான் இங்கே வந்து ஜான்வரியிலேருந்தே போர்ஷன் நடத்தலை. ஏற்கனவே எனக்கு தூத்துக்குடியிலையும் கடுமழை, இங்கே கோயில்பட்டிலையும் கடுமழை. இதுக்கு ஊடையில் அதே தான். அந்த மழைக்கு ஊடையில் இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க. அதனால் எல்லோரையும் சிக்கனு பிடிச்சி வச்சு வகுப்பு நடந்துகிட்ருக்கு. சரியா? ஏன்னா ஜான்வரியிலேருந்தே நடத்த வேண்டியிருக்கு. சரி சரி சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருணாச்சலத்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நேற்றே உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானே கிளம்பணும். ஆமாம், அவ்வளோதான். கண்டிப்பாக வாரம். இப்போ நான் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். நாங்கள் வாரம் 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 கண்டிப்பாக வரோம். சரி சரி சரி. திருச்சிட்டம்பலம் திருச்சி. அவ்வளோதான். இது ஒரு பையனுக்காக பச்சைக்கு முன்னாடி மாயசர பூஜை. அந்த பையன் தான் அந்த இது சொல்கிறான். பச்சைக்கு முன்னாடி மாயசர பூஜை வச்சு அடியார்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண விட்டு பரிசு. பரவாயில்ல இல்லை? வரலையா வரலையா வரல? எங்கே இருக்காங்க? என்ன திருச்செந்தூர் +2 படிக்கிறாங்க. திருச்செந்தூரில் எங்கேன்னு கேட்டீங்கன்னா